ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு மணமான சுவையான எக் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டை நான் டிஸ்பிளேலையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. 1/2 kg பாஸ்மதி ரைஸில் தான் எக் பிரியாணி பண்ண போகிறோம். அரிசியை நல்லா ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் 1 hour ஊற வச்சுக்கோங்க. 5 முட்டையை வேக வச்சு தோல் உரித்து வச்சுக்கோங்க. பச்சை முட்டை 1 அல்லது 2 எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம். பாத்திரம் சூடானதும் எண்ணெயை ஊற்றிக்கலாம். அடுத்தது விருப்பப்பட்டால் நெய் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாதிபத்திரி ஒரு சின்ன ஸ்டாண்டை பிச்சு போட்டுக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாம் பொரியும் போதே வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ புதினாவை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டை நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து தயிரை நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 1/2 லெமனோட ஜூஸை எடுத்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரைஸ்க்கு டபுள் மடங்கு தண்ணியை மெஷர் பண்ணி ஊற்றிக்கலாம். ரைஸ் ஊறின தண்ணியோடு சேர்த்து இந்த 200 ml மெஷர் கிளாஸில் மொத்தம் 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணியை நல்லா கலக்கி விட்டு லிட்டு போட்டு மூடிடலாம். இப்போ ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நல்ல ஸ்டீம் வர வரைக்கும் ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணுங்கள். நல்ல ஸ்டீம் வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு லிட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது டேஸ்ட்டு சரியாக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கரண்டியால் ரைஸை மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி எல்லா பக்கமும் ஜென்டலாக பரப்பி விட்டுக்கோங்க. இப்போது முட்டையை உள்ளே சேர்த்துக்கலாம். முட்டையை சமமான இடைவெளியில் அரிசிக்குள்ளே பதிய வச்சுக்கோங்க. இப்போது முட்டை மேலே மசாலா படுற மாதிரி அந்த ரைஸ் கலவையை மேலே போடுங்க. இப்போது 1 அல்லது 2 முட்டையோட வெள்ளைக்கருவை எடுத்துக்கலாம். அதை நல்லா அடித்து இப்படி சுற்றி ஊற்றி விட்டுக்கோங்க. இப்போது லிட்டை போட்டு மூடிடுங்க. மூடி மேலே ஒரு கனமான வெயிட்டை வச்சுருங்க. இப்போது ஃப்ளேமை ஹையில் ஒரு 3 minutes வைங்க. அடுத்து சிம் பண்ணிவிட்டு ஒரு 20 minutes அப்படியே விட்டுடுங்க. 20 minutes கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போது பிரியாணி கிட்டத்தட்ட ரெடி. ஆனாலும் தம்மில் கொஞ்சம் நேரம் இருக்கணும். கீழே இருக்க ரைஸ் மேலே வர மாதிரி, மேலே இருக்க ரைஸ் கீழே போகிற மாதிரி ஜென்டலாக கரண்டியை வச்சு பரட்டி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப்லேயே இருக்கட்டும், மறந்துடாதீங்க. இப்போது லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மறுபடியும் வெயிட்டை மேலே வச்சுருங்க. அடுப்பு அணைஞ்சே இருக்கட்டும். 20 மினிட்ஸ் தம்மில் அப்படியே போட்டுடுங்க. 20 மினிட்ஸ் கழித்து ஃபைனலாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்முடைய மணமான சுவையான எக் பிரியாணி தயாராகிடுச்சு. பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பிரியாணி நல்ல ருசியாகவே வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.